ஹாய் வணக்கம் மகளே, ராம் பேசுகிறேன். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் சண்டே மார்னிங். இது வந்து அந்த ஒசூர் பெங்களூர் டபுளிங்கான அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் சம்மந்தப்பட்ட இன்னொரு வீடியோ தான். ஸோ இது ஒரு வீலாக் மாதிரி இருக்கும். இந்த வீலாகில் என்ன வந்து பார்க்க போகிறோன்னா, I'll try to cover that aerial view of ஆனைக்கல் ரோடு, அதுக்கப்புறம் மரணாக்கல், இந்த 2 ஸ்டேஷனு. ஸோ அதோட ட்ரோன் வியூ வந்து எடுத்து பப்ளிஷ் பண்ணலான்னு வந்து இருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி பெங்களூர் அந்த மெமு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பிடிச்சிட்டு ஆனைக்கல் ரோடு இறங்கிட்டு அங்கே வீடியோ கவர் பண்ணிவிட்டு தென் ரிட்டன் பேக் டு ஒசூர். என் ரூட்டில் மாரநாயக்கனில் வந்து ட்ரோன் வியூ வந்து எடுத்துகிட்டு திரும்பி ஊருக்கு வரலாம் தான் பிளானு. ஓகே, ஸோ வாங்க போகலாம். ஸோ இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் மார்னிங். அங்கே பாருங்கள் சன்ரைஸு, நல்ல ஒரு ஆம்பியன்ஸ், நல்ல ஒரு கூலிங்காக வந்து இருக்குது. ஸோ லெட்ஸ் see how the plan goes. இல்லை, இப்போ டைம் வந்து 6:55 ஆகுது. வண்டி வந்து ஆல்ரெடி ஒரு 40 நிமிஷம் லேட்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நான் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டைட் ஸ்கெடியூல் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போயே ஒரு 40 நிமிஷம் வந்து லேட் ஆயிடுச்சு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. தேர் குட் பி சம் சேஞ்ச் இந்த பிளான். ஓகேங்களா, நான் போக வந்து சொல்கிறேன். பயணிகள் கவனத்திற்கு, வண்டி எண் 062778 தர்மபுரியிலிருந்து ஒசூர் வழியாக KSR பெங்களூர் செல்லும் டெமு பேசஞ்சர் அடுத்த சில நிமிடங்களில் தடம் எண் 2இல் வந்து சேரும். ஓஹோஹோ மக்களே, வண்டி வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து புது மெமு ரேக்கு, RCF கப்பூர்தலாவில் பண்ணது. வா, சத்தியமாக அதை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரே ஒரு வாட்டி மட்டும் ட்ரையல் வந்து வந்துச்சு ஆக்சுவலாக ஒரு 4-5 மாதம் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து சர்வீஸில் விட்டாங்க போல இருக்குது. இது வந்து புது வண்டி மக்களே. கலர் கூட பார்த்திங்கன்னா வெள்ளை. இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் கரண்ட் லிவரி. ஓகே, ஸோ வாட் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். அகைன் இது வந்து ICF கோச் வந்து கிடையாது, RCF கப்பூர்தலா பஞ்சாப். ஓகே, அங்கே மேனுஃபேக்சர் பண்ண இந்த யூனிட்டு. பெங்களூர் நீங்கள். ஸோ மக்களே, ஐ வாஸ் ஜஸ்ட் க்யூரியஸ் அபவுட் தட் சீட்டிங் கம்ஃபர்ட். ஓகே, இந்த வண்டியில் அது வந்து மச் பெட்டர். இப்போ கரண்ட்டாக போய்ட்டுருக்க அந்த 3 ஃபேஸ் மெமு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டும் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து உண்மையிலே நல்ல சூப்பராக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதான் வந்து ரொம்ப கீழாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த வண்டியில். ஸோ தட் இஸ் குட். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்த மாதிரி ஃபேனு, எமர்ஜென்சி சுவிட்செலாம், CCTV வச்சுருக்காங்க. மெயினாக எல்லா கோச்சிலும் CCTV வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் அகைன் ஒன் வெல்கம் மூவ். ஓகே, ஸோ இது வந்து எதிர்பார்க்கல. லெட்ஸ் see.
மக்களே ஆனைக்கல் ரோடு வந்து ரீச் ஆகிடுச்சு. அரை மணி நேரம் பிகைண்ட் த ஸ்கெடியூல். ஸோ இப்போ நான் வந்து குயிக்காக ஓகே இன்டர்சிட்டிக்கு வந்து கிராசிங் ஆக்சுவலாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன், சிக்னல் போட்டாங்க. ஸோ வி ஆர் ஆல்ரெடி ½ அன் ஹவர் பிகைண்ட் த ஸ்கெடியூல். ஓகே நான் வந்து குயிக்காக எங்கள் ட்ரோனை பறக்க விட்டு ஐ ஜஸ்ட் ட்ரை டு கேப்சர் தி ஏரியல் வியூ மக்களே. மக்களே ஆனைக்கல் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேஷன். ஸோ ஊர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி வந்துருக்கு. அதாவது அத்திப்பள்ளி டு ஆனைக்கல் போகிற அந்த ரோட்டில் நடுவில் வந்து இருக்குது ஆனைக்கல் ஊர் முன்னாடி. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேஷனோட ப்ரெசண்ட் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் லைன், ஒரு லூப் லைன், ஒரு சின்ன ஸ்டேஷன் பில்டிங், ஒரு ஒன் சைடு வந்து ஹைரேஸ் பிளாட்ஃபார்ம் அண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் மாதிரி வந்து வீடு வந்துருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வந்து டபுள் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அடிஷ்னலாக ஒரு மெயின் லைனும் அதுக்கப்புறம் அதுக்கான லூப் லைனும் வந்து பில்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து எக்ஸாக்டாக இப்போ பறந்துட்டுருக்கோம். இது வந்து டபுள் சைடட் பிளாட்ஃபார்ம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் மெயின் லைன் வருது, லெஃப்ட் சைடில் அதுக்கான பிரான்ச் லைன் வந்து வருது மக்களே. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்த வண்டி தான் தருமபுரி டு பெங்களூர் மெமு. ஓகே. இன்டர்சிட்டி கிராசிங்காண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே. ஸோ இந்த ட்ரெயினுக்கு அந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து புது ஸ்டேஷன் பில்டிங் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஸோ பழைய பில்டிங்க்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சேஞ்சு. ஓகேங்களா. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கான ஃபவுண்டேஷன் வந்து லே பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஷனில் ஒரே ஒரு சைடு மட்டும் தான் கொஞ்சம் ஹைரேஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவல் மட்டும்தான். ஓகே. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதுவும் வந்து இப்போ வந்து மாறப்போகுது. அது இல்லாமல் ஆனைக்கல் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ரெடிமிக்ஸ் கான்க்ரீட்டோட ஒரு செட்டப், டெம்பரரி செட்டப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கேருந்து தான் அந்த மாரநாயக்கல்லி டு ஆனைக்கல் ரோடுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அந்த இது அந்த பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான கான்க்ரீட் எல்லாம் வந்து இங்கேருந்து தான் சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே. இப்போ பாருங்கள் ரைட் சைடில் பார்த்துங்க பழைய ஸ்டேஷன் பில்டிங் எவ்வளோ சின்னதாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக. ஸோ இப்போ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் பெங்களூர் வந்து கிளம்பி போயிட்டுருக்கு. ஓகே. நான் அந்த ரெடிமிக்ஸ் கான்க்ரீட் பிளான்ட் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இதுதான். அண்ட் அது இல்லாமல் ஒரு சின்ன குட்ஸு வந்து ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க. ஓகே. பிரான்ச் லைன் இல்லாமல் அடிஷ்னலாக குட்ஸ்க்கு வந்து லைன் போடுவாங்க என்னென்னு வந்து தெரியல, ஏன்னா அதுக்கான ப்ரொவிஷன் வந்து இன்னும் பண்ணல. ஓகே. இப்போ நான் சொன்ன அந்த சின்ன ஸ்டோரேஜ் குடோன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கட்டிட்டாங்க, இந்த டபுளிங் ஒர்க் முன்னாடியே வந்து ஆல்ரெடி வந்து அதை கட்டிட்டாங்க. மேபி ஒரு அடிஷ்னல் குட்ஸ் லைன் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஷூர். அண்ட் இங்கே பெரிய லேபர் கேம்ப் வந்து இருக்குது, ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கான கேம்ப் வந்து இங்கே ஒரு பெரிய கேம்ப் இருக்குது ஆனைக்கல் ரோடில். ஸோ அதான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் மக்களே. அண்டு அந்த சின்ன சின்னதாக தெரியுது பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் த ஹைரேஸ், அந்த பிளாட்ஃபார்மோட அந்த பவுண்டரி லைனில் வைக்க போகிற இது என்னது அந்த கான்க்ரீட் ஸ்லாப்ஸ். ஓகே. இது வந்து டுவர்ட்ஸ் ஒசூர் எண்டு. இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு கர்வ் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 65 inches ஸ்பீட் லிமிட்டு, அதுக்கப்புறம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 75 ஆக்கியிருக்காங்க. மேபி டபுளிங் பண்ணுறப்ப இதோட அலைன்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் ட்ரெயின்ஸ் கேன் பாஸ் அட் 100 kmph. மக்களை இப்போதைக்கு அப்டேட் வந்து இவ்வளோ தான். ஸோ ஃபர்தர் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம் வாங்க மக்களை. இப்போ தான் ஆனைக்கல் ரோடு வந்து ட்ரோன் வீலில் கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹெட்டிங் பேக் டு மாரநாயக்கனல்லி. பீயிங் ஏ சண்டே ஒசூர் யஸ்வந்த்பூர் மெமு வந்து கிடையாது.
ஸோ ஐம் ஜஸ்ட் பிளானிங் டு டேக் ஏ லிட்டில் வாக். ஓகேங்களா, ஒரு அந்த 7 கிலோமீட்டர் இருக்கும். என்னோடய பிளான் என்னென்னா மாரநாயக்கனில் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் டைம் இருந்தால் அங்கே ட்ரோனை பறக்க விட்டு தென் ஐ வில் ஜஸ்ட் கேட்ச் தட் காரைக்கால் எக்ஸ்பிரஸ். அதை வந்து பிடிக்கலான்னு வந்து பிளான் இருந்துச்சு. எனக்கு தெரியல, இப்போ வந்து டவுட் தான். பட் ஸ்டில் ஐ எம் கோயிங் டு வாக். சப்போஸ் ட்ரெயின் மிஸ் ஆச்சுன்னா ஐ வில் ஃபைண்ட் சம் ஆல்டர்னேட் வே டு ரீச் ஹோசூர். சரிங்களா, அதான் அந்த அரை மணி நேரம் லேட் ஆச்சு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் இப்போ ரொம்ப டைட் ஸ்கிட்டில் வந்து போய்ட்டுருக்கு. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வந்து கிராஸ் ஆகும். ஸோ பார்ப்போம், அதையும் வந்து நடுவில் கிராஸ் பண்ண கேப்சர் பண்ணுவோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ இட்ஸ் ஒரு மார்னிங் வாக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏகாந்த சூழ்நிலை, நல்லா சில்லுன்னு இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். இன்ஃபேக்ட் கொஞ்சம் தூரம் ஓடணும்னு நினைக்கிறேன். நடுவில் பார்ப்போம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:45 ஆகுது. ஸோ அங்கே வண்டியோட ஸ்கெடியூல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:20 நினைக்கிறேன் ஆக்சுவலாக மாரநாயக்கனஹள்ளியில். ஸோ ஸ்டில் ஐம் லெஃப்ட் வித் ஒன்லி ½ an hour. பட் நம்ம வண்டி வந்து கன்சிஸ்டண்ட்டாக லேட்டாக வர்றதுனால அது ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஹோப் வண்டி வரது முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் அங்கே மாரநாயக்கனஹள்ளி போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரிஜினல் பிளான் என்னென்னா ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி போயிட்டு சரி அங்கேயும் வந்து ட்ரோன் வந்து பறக்க விடலான்னு. பட் இப்போ அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்னு இல்லையான்னு வந்து தெரியல. ஓகே, ஸோ பார்ப்போம். ஏன்னா அதான் சொன்ன மாதிரி ஒசூரில் சொன்னோம் பார்த்தீங்களா, வண்டி அங்கேயே ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னு. ஸோ அது வந்து இம்பேக்ட் பண்ணுது இப்போ. சரி, இப்போ வந்து கொஞ்சம் வேகமாக ஐம் ஜஸ்ட் வாக்கிங் டுவர்ட்ஸ் மாரநாயக்கனஹள்ளி. நல்ல ஒரு அட்மாஸ்பியர், மார்னிங் வாக்கு நீங்களே வந்து பாருங்கள். மக்கள் இந்த 2 நாளில் பார்த்திங்கன்னா அரைக்கல்லாம் கூட வந்து இறக்கிட்டாங்க. ஸோ மார்ச் டார்கெட்டு டுவர்ட்ஸை வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லீப்பர் கட்டிங் கூட போட்டாங்க பாருங்கள். மக்களே தூரத்தில் ஹாங் சத்தம் இங்கே வந்து கேட்குது. ஸோ நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ தட் வாஸ் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். டைம் வந்து பார்ப்போமா, டைம் 8 மணி. ஓகே, லேட்டாக தான் போயிருக்கு அப்படி. ஓகே, ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர். நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்க ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஃபுல்லாக இந்த தைல மரம் தான் நிறைஞ்சிருக்கும். அப்படியே ஒரு அடர்ந்த தோப்புக்குள்ளே வந்து போகிற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒன் சைடு வந்து வைப் பண்ணிட்டாங்க, ஒரு சைடு மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. கேங் மேன் நடந்து போயிட்டு இருக்காரு பாருங்கள். இவங்களுக்கு தான் டெய்லி வேலை, டெய்லி பை வாக்கு. இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் செக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த செக்ஷனில் ஃபுல்லாக நடந்து போய் ட்ராக்கில் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்தால் உடனே ஃபிக்ஸ் பண்ணி சரி பண்ணோம். இதுதான் இவங்க வேலை. ஸோ அதே மாதிரி ஒரு ஆனைக்கல் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி இந்த பக்கம் வந்து பார்க்குறதுக்கு போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ನಾನು ನೋಡ್ತೀರಿ ನೀವು? ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟ್ರಾ? 7-14 கிலோமீட்டரா? ஓகே மக்களை, கருவெல்லாம் பாருங்கள், செம்ம விட்டா பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி அந்த ஸ்பீடு லிமிடேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 80-90 அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் ஒரு 100-110 கிட்ட கொண்டு வர மாதிரி புது ட்ராக் வந்து அலைன் பண்ணுவாங்கன்னு வந்து நம்புவோம். மக்களே 1/3 வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ தூரத்தில் இன்னும் ஸ்ட்ரைட்டாக ஒரு 2-2.5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்லைட் கர்வ் ஒன்று வரும், அங்கேருந்து ஃபர்தராக ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆள் நடமாட்டமே இல்லை. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் பிளேஸில் வந்து வாக்கிங் போகிறேன். ஸோ இட்ஸ் ஃபீல் குட் மூமெண்ட். வெயிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதமாக தான் வந்து அடிக்குது. பெரிய கல்வெட்டு, அப்பா சாமி, ஃபவுண்டேஷன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டுச்சிருக்கான். மக்களே, பீயிங் ஏ சண்டே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா 0 மூமெண்ட். சரி, மற்ற வந்திருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு ட்ராப் வாங்கி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆள் ஆரவமே இல்லை. ஒரு லாரி கூட வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகல. ஓகே, அண்டு வண்டி இப்போ தான் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணேன். காரைக்கால் வந்து பெலந்தூர் ரோடு வந்து ரீச் ஆச்சு. ஸோ ஹார்ட்லி 20-25 மினிட்ஸ். அநேகமாக அந்த வண்டியை வந்து பிடிக்க முடியாதுன்னு வந்து நினைக்கிறேன். சரி, அப்படின்னா ஏதாச்சும் பிளான் பி வந்து
எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதில் நம்ம அந்த கடைசி பெண்டை வந்து நெருங்கிட்டோம். தூரத்தில் பாருங்கள் எல்சி தெரியுது. மக்களே எல்சி ரீச் ஆயாச்சு. ஓகே, டுவர்ட்ஸ் மை லெஃப்ட் வந்து மாரநாயக்கனஹள்ளி ஊருக்குள்ளே போகிற ரோடு. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ஆனைக்கல் ரோடு. ஓகே, ஸோ தூரத்தில் ஸ்டேஷன் வந்து தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. ஸோ மேபி ஒரு 1.25 கிலோமீட்டர் வந்து இருக்கும். ஸோ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா ட்ரை டு ரீச் ஏர்லியர். பார்ப்போம். அகைன் இந்த நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் கிராசிங் ஏதாச்சும் போட்டு அந்த வண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டிலே பண்ணியிருந்தாங்கன்னா தென் ஐ ஹேவ் எ ஃபேர் சான்ஸ் டு டேக் த வீடியோ. இல்லைன்னா வீடியோ எடுக்கிற பிளானை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ ஹெட்டிங் பேக் டு ஒசூர். ஓகேங்களா, இன்னொரு நாளைக்கு வந்து மாரநாயக்கனஹள்ளி வந்து ட்ரை. மக்களை ஏதோ ஒரு வண்டி வருது, ட்ராப் கேட்டு பார்ப்போம் ஸ்டேஷன் வரைக்கும் விட்றாங்கன்னு. விட்டால் நம்ம வந்து பர்பஸ் வந்து சால்வ் ஆயிரும். ஓகே, பார்ப்போம். ನೀವು ಎಲ್ಲಿ ಸ್ಟೇಷನ್ ಹತ್ತಿರ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಓಕೆ, ಇಲ್ಲ ನಾನು ಸ್ಟೇಷನ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ನಾನು ಟ್ರೈನ್ ಹಿಡಿಬೇಕು. ನಾನು ಮುಂದೆ ಹೋಗಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಡ್ರಾಪ್ ಮಾಡಿಬಿಡಿ ನನ್ನ. ஸோ மக்களே லக்கிலி ஒரு வண்டி கிடச்சிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் ஸ்டேஷன் போயிட்டு ட்ரோனை பறக்க விடுவோம். மாரநாயக்கனஹள்ளி ரீச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ட்ரெயின் எங்கே வருதுன்னு எக்ஸாக்டாக பார்த்துட்டு தென் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். மக்களே, மாரநாயக்கனஹள்ளி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேஷனில் நடக்கிற அந்த டெவலப்மெண்ட்டோட கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றுமே வந்து கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிங் ரோட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒசூரோட அவுட்டரில் வந்து போகுது. ஸோ அதையும் வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்க்குறதுக்காண்டி. அண்ட் திஸ் ரோடு வந்து எக்ஸாக்டாக நம்ம ஸ்டேஷன் மேலே வந்து கிராஸ் பண்ணுது மக்களே. ஸோ ஒரு ஃப்ளைஓவர் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள். மேபி ஒன்ஸ் இந்த டிராஃபிக் ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் இந்த ரிமோட் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு கம்யூட் அதாவது ஹாட்ஸ்பாட்டாக மாறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகே, நீங்களே வந்து பாருங்கள். இது அந்த ஃப்ளைஓவருக்கான வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்க்ரீட் ஸ்லாப்ஸ் சைடில் பெரிமீட்டர் ஸ்லாப்ஸ் வந்து லே பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பில்டிங் தெரியுதுங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த ஸ்டேஷன் பில்டிங். ஜஸ்ட் அதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ளைஓவர் வந்து போகுது மக்களே. ஸோ ஃபர்தராக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூவோட ஸ்டீல் அதாவது அந்த அவங்களோட ப்ரைவேட் குட்ஸ் யார்டு. ஓகேங்களா, ஸோ இங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் ரோடு தான், மேக்ஸிமம் இல்லை 100% வந்து ஸ்டீல் ரோட்ஸ் தான் வந்து வரும். அது வந்து ப்ரைவேட் யார்டு. ஓகே, ஸோ இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேஷன் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் லைன், ஒரு லூப் லைன் மட்டும் மக்களே மாரநாயக்கனஹள்ளியில். ஓகேங்களா, ஸோ மிஞ்சி போனால் இன்னொரு மெயின் லைன், அதுக்கான லூப் லைன் வந்து வரும். ஹைரேஸ் பிளாட்ஃபார்முக்கான எந்த இண்டிகேஷனும் வந்து கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு தே வில் லே அடிஷ்னல் 2 லைன்ஸ். இப்போதைக்கு வந்து அதுதான் வந்து ஸ்கோப்பில் வந்து இருக்குதுன்னு வந்து நினைக்கிறேன் மக்களே.
ஓகே, இப்போ நம்மளை ஸ்டேஷன் முன்னாடி ட்ராப் பண்ண வண்டி வந்து போயிட்டுருக்கு பாருங்கள், டுவர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். ஓகே, ஸோ இந்த விசுவல்ஸு கொஞ்சம் பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லாப்ஸ் பாருங்கள், பெரிமீட்டர் ஸ்லாப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க ஃப்ளைஓவருக்கு. பில்டிங் ஜஸ்ட் ஒட்டி இந்த ஃப்ளைஓவர் வந்து கிராஸ் ஆகுது மக்களே. ஸோ இந்த பிரிட்ஜு தாண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், ட்ரெயிலுக்கே கேட் போட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம ஸ்டேஷனோட ஏரியல் வியூ. ரொம்ப சிம்பிள் ஒன். சுற்றி ஒரு நாள் அவ்வளோதான். இதுக்கு மேலே காமிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஏரியல் சர்வே எடுத்து பப்ளிஷ் பண்ணலான்னு வந்து ஒரு ஐடியா வந்து இருக்குது. சரி மக்களே, அவ்வளோதான். இதோட வந்து நம்ம இந்த ஏரியல் வியூ கவரேஜை வந்து நிப்பாட்டிக்கலாம். அடுத்து நம்ம ஊருக்கு போய் சேர வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? ஸோ மக்களே, மிஷன் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சு. ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம். ஸோ இட் வாஸ் நெக் டு நெக். நடுவில் ஒரு வண்டி வந்து ட்ராப் பண்ணதுனால வேலை வந்து முடிஞ்சிச்சு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் அட் மார்னாக்கினல்லி பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரம் ஒசூருக்கு வந்து போவோம். மக்களை நம்பின ஒரு கைவிடப்பட மாட்டார் மாதிரி தலைவன் வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணல. டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:50. மேபி இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து வருவான்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக செக் பண்ணுறப்போ ஹீலிக்கு தாண்டி இருந்தேன் அப்படி. ஸோ இந்த நேரத்துக்கு வந்து ஆனைக்கல் ரோடு வந்து ரீச் ஆகிருக்கணும். ஸோ ஃப்ரம் தர் அனதர் ஒரு 5 to 7 minutes. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கேஜிஎம்மோட வேக் 9 தான் வந்து ஹால் பண்ணோம். பார்ப்போம். நான் முன்னாடி வந்துட்டேன். ஸோ தட் ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் சம் இந்த லோக்கோ பின்னாடி அந்த வீடியோ எடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் இல்லாதனால எந்த பக்கம் என்னால் ஒரு கணக்கு இல்லை. சரி, சன்லைட் வந்து இந்த பக்கம் இருக்குது, வண்டியை கொஞ்சம் கேப்சர் பண்ணலாம் தான் இந்த பக்கம் நின்றுட்டுருக்கேன் நான். அண்டு நம்ம ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூட ப்ரைவேட் குட்ஸ் ஹேண்ட்லிங் யார்டு. ஸோ 100% பார்த்திங்கன்னா தெரியல அந்த ஸ்டீல் ரோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இண்டஸ்ட்ரியல் கேட். ஸோ அதான் வந்து ட்ரெயின் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஈஸியா ஆஃப்லிங்க்கு கோமோ பொதுவாக கேஜிஎம் வரும், கோமோ வந்திருக்கு. ஆனால் பாதியில் ஓட விட்டாங்க. புரியுதுக்கா? ஸோ அவங்களே கடைசி இடத்துல வந்து ஓட விட்டாங்க. ஸோ இன்ஜின் பண்ணி இருக்க கோச்சில் வந்து இருக்கா. ஸோ மக்களே, ஒசூர் வந்து இறங்கியாச்சு. கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் நல்ல விரட்டு வண்டி. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:12. ஏற்கனவே பல வீடியோவில் நான் வந்து சொன்ன மாதிரி இந்த வண்டிக்கும் சேலம் யஷ்வந்த்பூர் பேசஞ்சருக்கும் வந்து கிராசிங்கு. ஸோ இப்போ தான் வந்து இறங்கணும். கரெக்டாக அவனும் வந்துட்டான். வந்து பாருங்கள், கேஜிஎம்மோட WAP7 இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம், ரொம்ப புது லோகோ. ஆக்சுவலாக 3 மாதம் தான் ஆகுது. சரி மக்களே, வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். போன வேலை வந்து வெற்றிகரமாக வந்து முடிஞ்சு, கொஞ்சம் த்ரில்லிங்காக வந்து இருந்துச்சு. ஓகே, ஸோ அட் டைம்ஸ் அன்பிளான் பண்ணாமல் அப்படியே போகிறது வந்து அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி, கூடிய சீக்கிரம் எடிட் பண்ணி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். டில் தென், பாய்.